ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தங்கிலீஷ் ஆதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நாம் 10th டேட்டா என்ட்ரியில் ஃபார்மட்டிங் டாக்குமெண்ட்ஸ் லெசன் நம்பர் 4 அதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 4.1 இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லெசனில் என்ன விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்கனாக்கா, உங்களுக்கு ஃபார்மேட்டிங், இப்போ டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபார்மேட் என்ட்ரு பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் காப்பி ஆகட்டும், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம் இந்த லெசனில் படிக்க போகிறோம். இப்போ புல்லட்டடான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது, இல்லை அதே நம்பர் லிஸ்ட்டாக மாற்றுறது, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பெல்லிங்கோட ஸ்டைல்ஸை மாற்றுறது, ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸை மாற்றுறது, கிராமர் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது, இதெல்லாமே அந்த நீங்கள் டைப் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக என்ரிச் பண்ணுறதுக்கு, நல்லபடியாக டாக்குமெண்ட் நீட்டாக இருக்கிறதுக்கு, ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்டோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாக்கா நமக்கு அதிகமாக எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம வெறும் டைப் பண்ணால் போதும். டெக்ஸ்ட்டை வந்து ஹெட்டிங்கும் டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணால் போதும். மீதி எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம சிஸ்டமில் வேர்டு 2007 அப்படிங்கிற ஒரு இன்பில்ட்டான விண்டோஸோட சாஃப்ட்வேர் இருக்கும். அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருது. இந்த எல்லாத்தோட ஆப்ஷன்ஸும் மேலே சொல்லியிருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டைப் ஃபேஸஸ், அதாவது இதில் பாயிண்ட் சைஸு, கேரக்டர் ஸ்டைல்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம கேரக்டர் வந்து போல்டாக வச்சுக்கலாம், இட்டாலிக்காக வச்சுக்கலாம், நார்மலாக வச்சுக்கலாம், சிங்கிள் அண்ட் டபுள் ஸ்பேஸ் கூட நம்ம வச்சுக்கலாம், அண்டர்லைன் போட்டுக்கலாம், அதோட சப்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம், அதுக்கோட சூப்பர் ஸ்கிரிப்டும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதோட பேராகிராஃப் ஃபார்மேட்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல நீட்டாக அலைன்மெண்ட்டோட, ஸ்பேஸோட, ஐடென்டிஃபிகேஷனோட இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்ட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா 4.3 ஒர்க்கிங்